Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாலில அஸ்வின் அவங்க செஞ்ச செமிஃபைனல் வின்னிங் ரெசிபியான காலிஃப்ளவர் ப்ரான் சிஸ்லிங் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இது வந்து அந்த ஷோவில் வந்து சைனீஸ் ஸ்டைலில் இந்த சிஸ்லர் ரெசிபி செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இது மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மைதா வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வந்து கையிலே நல்லா பெசரி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடான பிறகு இதை நம்ம போட்டு பொரிக்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ப்ரான்ன்றதுனால இதோட குக்கிங் டைமே ரொம்ப கம்மி நேரம் தான். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இது வெந்துடும். திருப்பி போட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடணும். திருப்பி போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நேரம் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் கார்லிக்கும் ஜிஞ்சரும் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இஞ்சி பூண்டு நான் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வெங்காயத்தோட கலர் மாறின பிறகு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி சாஸ் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1 மினிட் நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி அதையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயத்தாள் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி அந்த பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவில் நம்ம இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹைலேருந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பண்ணணும். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக வந்து ப்ரான் சிஸ்லர் வந்து இப்போ தயாராகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரையும் கேபேஜும் வார்ம் வாட்டர் நல்லா வந்து சுட தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து அதுக்கு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு காலிஃப்ளவரை வந்து அதில் போட்டு நம்ம லைட்டாக ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். பிளாண்டாக இருக்கும் இல்லைனா நமக்கு. ஸோ வந்து நமக்கு இதை வந்து போட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கார்லிக் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இதுலேயும் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கார்லிக் பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் பவுடர் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சாப் பண்ண கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்லிங் பிளேட்டில் வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் இந்த பெட் ஆஃப் காலிஃப்ளவரில் வந்து நான் வந்து அதுக்கு மேலே வந்து ப்ரான் சிஸ்லர் வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும் அடுப்பில். இந்த சிஸ்லர் பிளேட்டை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கணும். இப்போது எக்ஸ்ட்ரா அந்த காலிஃப்ளவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கும் போது வர சாஸையும் நம்ம கூடவே ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ப்ரான் சிஸ்லர்ஸை அந்த காலிஃப்ளவர் பெட் மேலே நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் வந்து கொஞ்சம் சூடாக நீங்கள் வச்சுருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அந்த சிஸ்லர் பிளேட்டை வந்து நீங்கள் சூடாக வச்சுருந்தா போதும்.